வணக்கம். நான் உங்களுக்கு செப்செப்லன். இன்னைக்கு நம்ம கேட்டரிங்ல இருந்து பொங்கல் ஆர்டர் பண்ணுறோம். பொங்கல், சாம்பார், சட்னி, வடை. பொங்கலுக்கு சாம்பாரும், வடைக்கு தேங்காய் சட்னி. அந்த ஒரு மெனு தான் நம்ம ஒரு ஆர்டருக்கு பண்ணுறோம். சர்ச் ஆர்டர் அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக 200 பேருக்கு பொங்கல் பொங்கல் நம்ம சின்ன அரிசியும் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுவோம். 200 பேருக்கு 25 கிலோ மொத்தமாக ரெண்டுமே பாதி எடுத்துக்கிறோம். 12 கிலோ எடுத்துக்கிறோம். நம்ம பாதி ரேஷியோ எடுத்து வந்துச்சுன்னா டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இப்போ சின்ன அரிசியாக அதனால பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் வந்துடும். பருப்பு நமக்கு அதே மாதிரி குழஞ்சி போகக்கூடாது. அதனால என்னென்னா நம்ம ரைஸை ஆரம்பத்தில் கழுவி போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பை போடணும். ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி தான் போடணும். 1-2 அளவில் தண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 25 கிலோ மொத்தம் 60-62 லிட்டர் பக்கம் தண்ணி வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை மாற்றி வச்சுக்கணும். ஒருவேளை நமக்கு அது வாரத்தில் கொஞ்சம் அடிஷ்னல் தண்ணி தேவைப்பட்டுனா நம்ம அதை சேர்த்துக்கணும். இல்லாமல் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒரு லூஸாக தான் இறக்கி வைக்கணும். நம்ம இறக்குற டைம் ரொம்ப கட்டியாக இறக்கி வச்சுக்கிட்டோம்னா அது நேராக அது ஆறு கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் ரொம்ப புட்டு மாதிரி ஆகிடும். அதனால என்னென்னா கொஞ்சம் லூஸாக இறக்கி வச்சு அப்புறம் கொஞ்சம் டைம் நம்ம கட்டியானாலும் பக்குவம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அதை ரெடி பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நெய்யில் தாளிப்பு போடுறோம். இது இஞ்சி நல்லா சாப் பண்ணி போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். நல்ல மிளகு அது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே சேர்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்பில் பற்ற வச்சு தண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. தண்ணி கொதிக்க போகுது. இது ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி கொதிச்சிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ரைஸை கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு இடத்துல சாம்பார் ரெடியாக பாருங்க. பொங்கலுக்கு சாம்பார் தான் கரெக்டான காம்பினேஷனாக இருக்குது. ஒரு வடையும் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா கொதிச்சுறது பாருங்க. ஆவி அப்படியே கலந்து அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரைஸை சேர்க்குறோம். கிண்டி விட்டுக்கிறோம். இடைக்கிட கிண்டி விடணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அரிசி நல்லா 2 கொதிச்சுட்டு இப்போ பருப்பு பாசிப்பருப்பு பாருங்க நல்லா 6 அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ அது பருப்பை சாப்பிடுவோம். பருப்பு எல்லாம் அப்படியே தெரியுது. பருப்பு அரிசியெல்லாம் சேம் ரேஷியோவில் சேர்த்துருக்குறோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அழகாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு தீயை மீடியமாக வச்சு இடையில கிண்டி விட்டுருக்கணும். தீ மீடியமாக இருந்தால் தான் உள்ள நல்லா வெந்து வரும். இப்போது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்க்குறேன். ஆரம்பத்தில் 1 கிலோ அளவில் சேர்க்குறேன். உப்பு கரெக்டாக இருக்கணும். நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்றதுனால சாம்பாரில் உப்பு கரெக்டாக இருக்கும். அதனால என்ன உப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாகக்கூடாது, கரெக்டாக இருக்கும். இப்போ 50% பக்கத்தில் வருது. கிட்டத்தட்ட தண்ணி லெவலும் இந்த அரிசி பருப்பு லெவல் எல்லாமே ஒன்று வருது பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 75% பக்கத்தில் வருது. இந்த டைம் நான் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாட்டு ஒரு 25 கிராம் பெருங்காய பொடி தூவுறேன். நல்ல ஒரு மணத்தை இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பக்குவத்துக்கு வருது பாருங்க. நம்ம வர டைமில் பருப்பும் அரிசியும் கரெக்டாக தெரியுது. ரெண்டும் சேம் ஈக்குவலாக தெரியுது. இந்த அளவில் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த பொங்கல் ரெடியாக போகுது. அடுப்பில் இருந்து கீழே இறக்கி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இறக்கி வச்சுக்கலாம்.
நைஸாக நறுக்கிற இஞ்சி ஒரு 4 கிலோ அளவில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் முன்னுக்கு நல்லா தப்பு கிடையாது. அதே அளவில் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். 50 கிராம் அளவில் ஜீரகம், நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு, அதுவும் 4 கிலோ அளவில் அது செழிப்பாக இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. அதையும் போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நெய்யில் 1/2 கிலோ முந்திரி நல்லா வறுத்து இதை சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பொங்கலை அடுப்பில் விற்கிறா இருக்கும் பாருங்கள். பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது, நல்லா வெந்துருக்கு. அதே டைம் ரொம்ப குழஞ்சி போகலை இருக்கிற அப்படியே தெரியுது. பச்சாடி இருக்கக்கூடாது, ரொம்ப வெந்து குழஞ்சும் போகக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் இந்த உலகம் எடுத்து சொல்லியிருக்கேன்னா நம்ம நேரம் ஆகும்போது டைட்டாக, அதனால இந்த பக்கத்தில் இறக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம காய்கறி போட்டு ஸ்பாட்டுக்கு அடுப்புற டைமில் ரொம்ப கரெக்ட் சாப்பிட்றது இருக்குது. அடுப்பது கீழே இறக்கி வச்சாச்சு. ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடுறேன். கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம தாளிப்புக்குள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்து அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்தா போதும். கருவேப்பிலை சேர்க்குறேன், இஞ்சி, ஜீரகம், முழு நல்ல மிளகு, மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டு மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறது. தாளிப்பு போட்டு தாளிப்பு இதில் எல்லாமே பாடுற மாதிரி சுற்றி நம்ம சேர்க்குறோம். இப்போ தாளிப்பு போடுறோம். ஒரு கடை அடுப்பு வச்சு 1 லிட்டர் நெய் சேர்க்குறோம். நெய் நல்லா உருகி அப்படியே சூடாகி வருது பாருங்க. இந்த டைமில் முந்திரியை சேர்க்குறேன். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகணும், கரிஞ்சு போகக்கூடாது. பாருங்க இப்போ ப்ரௌன் ஆகி வருது. அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை முந்திரியும் சேர்த்து நம்ம ஏற்கனவே மேலே கார்னிஷ் தூக்கியிருக்கிறோம். என்னென்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எல்லாமே படுற மாதிரி நம்ம அப்படியே இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற டைமில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த நெய்யெல்லாம் எல்லா இடமும் இது படுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போது மறுபடியும் மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் மூடியை எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மனம் எல்லாமே எல்லா சைடும் பிடிச்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். பக்குவம் பாருங்கள், கரெக்டாக பக்குவத்துக்கு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஆறுகிறப்போ ஒருவேளை கொஞ்சம் கூட டைட் ஆகுறத வாய்ப்பு இல்லை. லூஸ் ஆகாது ஒரு காலம். இப்போ கொஞ்சம் கூட டைட் ஆகினா கூட பக்குவம் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு சாசரில் கொஞ்சம் பொங்கல் எடுத்துக்கிறேன். அதே டைமில் பாருங்கள் கொஞ்சம் சாம்பாரம் சேர்த்துக்கிறேன். சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பொங்கல் சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களை சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆர்டர் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட பண்ணுறேன். தேங்க்யூ.